சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றேன். நான் இந்த மண்ணிலே மடிந்தாலும் பிரச்சனை இல்லை. சோர்வூட்ட நிலையில் நான் இருக்கின்றேன். வணக்கம். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நிற்கிறோம். அதாவது தமிழ் மக்களினுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட அதே இடத்துல மீண்டும் தமிழ் போராளியோராளர்ல இப்போ உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கும். அகிம்சை வழியில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறைய, அதாவது 10 கோரிக்கைகளை முன்வச்சு இந்த போராட்டத்தை முன் வணக்கம். நான் அழகரத்தினம் வனகுலராசா, மல்லாவி பிரதேசத்தில் வசிக்கிறேன். இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி மற்றும் மாவீரர் உயிரும் இல்லம் அருகில் நான் எங்களுடைய தமிழினத்தின் தனி அரசாங்கத்திற்காகவும் அதனுடன் 10 நிபந்தனைகளை விதித்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றேன். இலங்கை முதல் உலக நாடுகளின் கவனத்திற்கு 14/2/2025 நீர் உணவு இல்லாமல் அழகரத்தினம் வனகுலராசா சாகும் வரை உண்ணாவிரதம், நீதி கிடைக்கும் வரை. தமிழன் இல்லாத நாடும் இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடும் இல்லை. எனவே தமிழனுக்கு தனி அரசாங்கம் தேவை. 2வது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும். 3வது, மாவீரர் உயிரும் இல்லங்களில் இராணுவ முகாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். 4வது, தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். 5வது, உணவு மற்றும் ஏனைய பொருட்களின் விலை குறைத்து கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். 6வது, பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். 7வது, தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்காதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வாங்கி போராளிகளை ஏமாற்றிவிட்டு சுற்றுலா விடுதி அமைத்தல், தோட்டம் பண்ணை அமைத்தல், வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சம்பளம் சரியாக வழங்கப்படுவதில்லை. எனவே அடிப்படை சம்பளமாக அவர்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 200 ரூபாய் படி மாற்றி சம்பளம் வழங்கப்பட வேண்டும். 8வது, முதியோர் மற்றும் இளையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். 9வது, காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும். 10வது, இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளது. எனவே பிச்சை எடுப்பவர்கள் என்று இலங்கையில் யாரும் இருக்கக்கூடாது. அன்புக்கினிய தமிழ் இன மக்களே, உலகில் வாழும் எங்களுடைய தமிழின மக்களே, நாம் இன்று எங்களுக்கு ஒரு அரசாங்கம் இல்லாது எங்களுடைய நாட்டில் இன்னும் ஒரு அரசாங்கத்தில் கீழ் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதே போன்று ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கின்றது. எங்களுடைய தமிழின மொழிக்கு ஒரு அரசாங்கம் இல்லை. ஒவ்வொரு நாட்டிற்கு கீழும் எங்களுடைய தமிழர்கள் கையேந்தி கொண்டு இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எங்களுக்கு ஒரு தமிழின அரசாங்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களுடைய சிங்கள அரசாங்கத்தின் ஜனாதிபதியுடன் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக என்னுடன் ஒருங்கிணைந்து எனது போராட்டத்திற்கு ஆதரவளியுங்கள். நாம் கேட்டதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உலக நாடுகளின் ஆதரவுடன் நாம் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் அனைவரும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். மற்றது, வெளியில் எங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியால் எங்களுக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை அமைந்து கொண்டிருக்கின்றது. சாதாரண மக்களுக்கு உணவு வாங்குவதற்கு பண வசதி இல்லாமல் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. இன்று 1 கிலோ கோழி இறைச்சியின் விலை 1400 ரூபாயாக மாற்றப்பட்டுள்ளது. சூரியகாந்தி எண்ணெயின் விலை 1680 ரூபாயாக சொல்லப்படுகின்றது. ஒரு கடையில் ஒரு விலை, இன்னும் ஒரு கடையில் ஒரு விலையாக இருக்கின்றது. எனவே இதனை நாங்கள் மாற்றுவதாக இருந்தால் எங்களுடைய மக்களை நாங்கள் சமத்துவமாக நல்ல ஒரு நிர்வாகம், கட்டமைப்பு, ஏற்றுமதி, இறக்குமதி, கடவுச்சீட்டு, அடையாள அட்டை, நல்ல முகாமைத்துவம், நல்ல சட்ட திட்டங்களை நாங்கள் வழிநடத்துவதாக இருந்தால் நீங்கள் அனைவரும்
இந்த போராட்டத்துக்கு ஒரு குறையும் இல்லாது உங்களுடைய விருப்பங்களை தெரிவித்து உங்களுடைய ஆதரவுகளை அழியுங்கள். நாங்கள் உண்மையிலேயே வெற்றி பெறலாம் என நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக என்னுடைய உண்ணாவிரத போராட்டம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் நான் என்னுடைய போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. நான் இந்த மண்ணிலே மடிந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கான தீர்வு கிடைக்கும் வரை நான் தொடர்ந்தும் இந்த இடத்திலே இருப்பேன். மாற்றம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. எங்களுடைய மக்களினுடைய ஆதரவால என்னுடைய இந்த வேண்டுகோள் எங்களுடைய ஊடகங்களினுடைய ஆதரவாலையும் எங்களுடைய இலங்கை ஜனாதிபதிக்கு சென்றடைய அவர் எனக்கு எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் என்று சொல்லி எழுத்து மூலம் தமிழில் எழுதி கையெழுத்துக்கு தர வேண்டும். இல்லையெனில் அவர் நேரில் வந்து பார்வையிட்டு எனக்கான தீர்வினை தர வேண்டும் என்று நான் அவரிடம் உலக நாடுகளுடனும் சிங்கள மக்களுடனும் இலங்கை தமிழின மக்களுடனும் நான் இதனை கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலேயே நேற்று இருந்த உடல்நிலை இன்று இருக்கிற நிலைமைக்கு என்னுடைய உடல்நிலை மாற்றமடைந்து போய்கொண்டது. மிகவும் ஒரு சோர்வூட்ட நிலையில் நான் இருக்கின்றேன். எனவே இதற்கு என்னை பரிசோதனை செய்வதற்கு நல்ல சிறந்த வைத்தியர் உதவி தேவை என்பதை நான் எங்களுடைய பிரதேச செயலகம் மற்றும் கிராம சேவையாளர் மக்களுடன் நான் இதை கேட்டுக்கொள்கிறேன்.